2009 வந்து தேமுதிகவில் ஒரு 3 மாதம் வந்து கொஞ்சம் பயிற்சியெலாம் எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு அது முழு நேரமாக அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வராரு. அப்போது ரஜினி அவர்கள் கூட இணைந்து பணியாற்றுவதாக இருந்தது. பாஜகவுக்கு போகணுன்ற முடிவெடுத்து பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பாஜகவில் சேர போகிறதுக்கு முந்தைய நாள் ரஜினி அவர்கள் வந்து தன்னோட இயக்கத்தில் சேரணும்னு கேட்டார். பட் நான் வந்து அதை அவர்கிட்ட மறுத்துட்டு பாஜகவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமும் கூட அவரை சந்தித்து நேரில் அதுக்கான ஒரு மன்னிப்பு மாதிரிலாம் சொன்னேன். அப்புறம் அவரும் பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கிட்டு வாழ்த்தினாரு. திடீர்னு ஒரு இயக்கத்திலிருந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவோம், பொது தேர்தலில் போட்டிடுவோம் சொல்லும்போது இது ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இல்லை. ஆக்சுவலி விஜய் அப்படி தானே பண்ணார். ஆனால் அவர் லாங் டைமாக ஒரு இயக்கத்தை வச்சிருந்தார். விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருந்தார். மக்கள் இயக்கங்கிறது முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு நடிகருடைய ரசிகர் கூட்டம், ரசிகர் மன்றம், பிறகு மக்கள் இயக்கமாக மாறிச்சு, பிறகு அரசியலாக மாறிச்சு. ஒரு அந்த ஃபார்முலா தான் இது, இல்லை வேற ஏதாவது புது ஃபார்முலாவை பாஜக இறக்கி விட்டுருக்காங்கிற கேள்வியெல்லாம் சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களினுடைய வெற்றிக்கு காரணம் ஜென்சி பாலிடிக்ஸ் தான். அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறதும் ஜென்சி பாலிடிக்ஸ் தான். ஆனால் ரெண்டு ஜென்சி பாலிடிக்ஸ்லையும் அந்த ஜென்சியை எந்த பாதையில் கொண்டு போகிறாங்க, இவங்க என்னென்ன அறிவுகளை புகுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஐ மீன் ரெண்டு வழி இருக்கு இல்லையா, அந்த வழி முக்கியமானது. அதாவது தற்கூரித்தனமாக பேச மாட்டாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து அண்ணாமலை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரோன்ற ஒரு விஷயமும் இதில் நல்லா கவனிக்க முடியுது. அதனால் சீமானா அவர்களுடைய ரெப்ளிகாவாக செய்கிறார் போல. அதாவது நவீன சீமானாகவும் நவீன அதிமுக திமுகவும் அண்ணாமலை விஜய் வராங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. யார் எதிரிங்கிறத அவர் டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்படி டிஃபைன் பண்ணால் அவரோட பாத்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால யாரும் எதிரி இல்லை அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாரு. ஸோ ஜென்சி முதல் வயதானவர் வரை அனைவரையும் உள்ளடக்கிய காலத்திற்கேற்ற அரசியல். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த முடிவுக்கு அப்புறமா நிறைய சந்தேகங்களை கிளப்புவாங்கல்ல. இப்போ சமூக வலைதளங்களில் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரைட்டு இவர் பண்ணுறதை பார்த்தா இப்படி தான் இருக்குது, இவர் பண்ணுறதை பார்த்தா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா. சொல்கிறது என்னென்னா, இவர் அமித்ஷாவினுடைய வேறொரு முகமூடி. விஜய் அவர்களுடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் அதை நீங்கள் ஈடுகட்டணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு சர்ச்சை நாயகனை களத்தில் இறக்கி விட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இணையாக அல்லது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய இளைஞர்களை கவரக்கூடிய விதத்தில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மாஸ் க்ரௌட் இருக்கிற ஒருத்தர் அரசியலில் குதிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்படி வராரு, அதுமாதிரி ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் நடக்காத பட்சத்தில் இப்போ இருக்கிற நிலையே தொடர்ந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னபடி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் தொடர்றாருன்னா, நான் யோசிக்கிறேன் 2031 தேர்தலில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிதான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகியதும் அதற்கான கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற தகவலும், அதனை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரு ஒரு பேட்டி அப்படிங்கிறது வச்சுக்கலாம், லைவ் பேட்டி. ஸோ அது வந்து ஊடகங்களை சந்தித்து கொடுக்காம ஜஸ்ட் அவர் லைவில், இன்னும் சொல்லப்போனால் காலத்திற்கேற்றார் போல். ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லோரும் லைவில் வர்றது தானே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயும். ஸோ ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்ல, அதான் லைவில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இதுக்காக தான் லைவுக்கு வந்தேன் அப்படின்றதே அவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான சில வார்த்தைகள், நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், ஒரு புதிய ஒரு இயக்கத்தை, அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கி இருக்கிறது அந்த இயக்கம். அண்ட் அதை வைத்து அவர் என்ன அரசியலை முன்னிலைப்படுத்த போகிறார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவரோட வார்த்தைகள் மூலமாகவும், அவரோட வார்த்தைகள் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, அதன் பின்னாடி என்னென்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அண்ணாமலை அவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளை இப்போ அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், பொதுவாக பலர் வந்து வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோணங்கள்லாம் இவரோட இந்த முடிவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக அவர் யூஸ் பண்ண டேக்லைன்லேருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. மாறுவோம்,
மாற்றுவோம். ஸோ இதுதான் அவரோட டேக்லைனாக இருக்குது. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து பார்க்கலாம். இப்போ இந்த பாஜக வந்து தனித்து போட்டியிட முடிவெடுத்துச்சு. நம்ம முந்தைய எலெக்ஷன்ஸில் கூட நம்ம பார்த்தோம். தனித்து போட்டியிடுது அப்படிங்கிறதுலாம் அண்ணாமலை அவர்களினுடைய ஒரு முயற்சியாக முடிவாக தான் நம்ம அந்த எலெக்ஷன்ஸ் அப்போலாம் நிறைய பேசியிருக்கோம் அது சம்மந்தமாக. ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத அவர் இந்த வீடியோவில் சொல்கிறார். பாஜக தனித்து போட்டியிட முடிவெடுத்தது அப்படிங்கிறது எதுக்காகனா, பாஜக தமிழர் அடையாளத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை மையப்படுத்தி நம்ம அண்ணாமலை அவர்களினுடைய அந்த புதிய கட்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் மோரோவர் வந்து அவர் எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிம்பிளாக சொல்கிறார். இந்த மாதிரி 2009 வந்து தேமுதிகவில் ஒரு 3 மாதம் வந்து கொஞ்சம் பயிற்சியெலாம் எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து தான் வந்து இப்போ ஐபிஎஸ் பதவியெலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முழு நேரமாக அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வராரு. அப்போது ரஜினி அவர்கள் கூட இணைந்து பணியாற்றுவதாக இருந்தது. அப்புறம் வந்து ரஜினி அவர்கள் வர்றது வந்து ரஜினிக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஆனால் ரஜினிக்கு நல்லதா, அவருடைய ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணிலாம் பார்க்கும் பொழுது அப்படிங்கிறதெல்லாம், அதனால தான் நான் வந்து பாஜகவுக்கு போகணுன்ற முடிவெடுத்து பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பாஜகவில் சேர போகிறதுக்கு முந்தைய நாள் ரஜினி அவர்கள் வந்து தன்னோட இயக்கத்தில் சேரணும்னு கேட்டார். பட் நான் வந்து அதை அவர்கிட்ட மறுத்துட்டு நான் பாஜகவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமும் கூட அவரை சந்தித்து நேரில் அதுக்கான ஒரு மன்னிப்பு மாதிரிலாம் சொன்னேன். அப்புறம் அவரும் பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கிட்டு வாழ்த்தினார் அப்படிங்கிறத இதை கூட வந்து நிறைய ரூமர்ஸ்க்கெலாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் சொன்னவர் தான் இவருடைய அரசியல் வருகைக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத. அவர் டேரெக்டாக கட்சி ஆரம்பித்து வந்திருந்தா அது ஒரு ஸ்டைல். ஏன்னா எப்பவுமே அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஆரம்பிச்சது கூட அப்படி தான் பண்ணாங்க. திடீர்னு ஒரு இயக்கத்திலேருந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவோம், பொது தேர்தலில் போட்டிடுவோம்னு சொல்லும்போது இது ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இல்லை. ஆக்சுவலி விஜய் அப்படி தானே பண்ணார். இல்லை, ஆனால் ஒரு லாங் டைமாக ஒரு இயக்கத்தை வச்சுருந்தார். அவர் விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருந்தார். மக்கள் இயக்கங்கிறது முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சுல்ல. ஆமா, அது ஒரு நடிகருடைய ரசிகர் கூட்டம், ரசிகர் மன்றம், பிறகு மக்கள் இயக்கமா மாறிச்சு, பிறகு அரசியலா மாறிச்சு. ஒரு அந்த ஃபார்முலா தான் இது, இல்லை வேற ஏதாவது புது ஃபார்முலாவை பாஜக இறக்கி விட்டுருக்காங்கிற கேள்வியெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்போ இதுல வந்து நம்ம அவர் சொன்னது மாதிரி அவருடைய முன்னெடுப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி இந்த டேட்ல இருந்து நான் இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சியினுடைய பெயர் இது, கட்சியினுடைய கொடி இது அப்படின்லாம் ஓப்பனாக அப்படி அந்த முடிவுக்கு வராமல் முதல்ல ஒரு இயக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கத்தினுடைய பேர் வந்து, அதாவது ஒரு பயிற்சி பற்றை அரசியல் பயிற்சி மையம்னு வச்சுக்கலாம், அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இதில் கூட அப்துல் கலாம் அவர்களை அவர் கையில் எடுக்கிறார். ஏன்னா அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் இருந்து வந்த ஒருத்தர், இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப நன்மதிப்பை கொண்ட ஒருத்தர். அந்த இளைஞர்களினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத முன் வச்சு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தவர் அவர். ஸோ அவரை முன் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்போடு போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு 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 ப்ராப்பரான கேட்வே அப்துல் கலாம் அப்படின்றவர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே ஒரு ஒரு அமைப்பு பெரியாருக்கு எப்படி ஒரு பெரிய மாசு இருக்கோ, அதே போல் அம்பேத்கருக்கு எப்படி ஒரு மாசு இருக்கோ, கார்ல் மார்க்ஸுக்கு எப்படி ஒரு மாசு இருக்கோ, குறிப்பாக சொல்ல போனால் முத்துராமலிங்க தேவரையா அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் எந்த அளவுக்கு மாசு இருக்கோ அதே அளவுக்கு மாசு அப்துல் கலாம் இருக்குது. பட் இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட அப்துல் கலாமாக பெரிய அளவில் யாருமே பேச மாட்டாங்க. அதிமுக எந்த ஆரம்பித்து கடைகோடி லெட்டர் பேட் வரைக்கும் அப்துல் கலாம் ஒரு பெரிய இஷ்யூலாம் எடுத்து பேச மாட்டாங்க. பட் அண்ணாமலை எடுத்துருக்கிறதுங்கிறது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது, சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தருணத்தில். நம்ம இதில் பேசும்போது கூட இடையில வந்து நம்ம மெயினான ஒரு டாப்பிக்காக வந்து ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இடையில கனெக்ட் பண்ணி தான் பேசுகிறோம். இவருடைய அரசியல் வருகையின் ஒரு பிரதானமான ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம ஜென்சி பாலிடிக்ஸை வச்சு பேச போகிறோம். இப்போ நம்ம இந்த அப்துல் கலாம் விஷயத்தில் கூட இப்போ நான் யோசிக்கிறேன், மேபி இது தவறாக இருந்தால் கூட மேபி அது சரியானதை மாற்றிக்கலாம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் நான் என்னோட பாயிண்டில் சொல்கிறது, இப்போ இருக்கிற ஜென்சி தலைமுறையினர்கிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்ந்த மறைந்த யாரை பற்றி கொண்டு போனாலும் ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்துல் கலாமை பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ நான் அதை தான் சொன்னேன், அப்துல் கலாமை வைத்து இளைஞர்கள் மத்தியில் போவதுன்றது ஒரு ப்ராப்பர் கேட்வே. ஓகே, ஆனால் அப்துல் கலாமுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்னு ஒரு கேள்வி வரும். இல்லை தான். இப்போ இவர் வந்து இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர், தன்னுடைய கொள்கை தலைவர்,
அப்படின்ற மாதிரிலாம் இவர் ப்ரொஜெக்ட் பண்ணல. இதை வைத்து இவர் ஆக்சுவலாக அதாவது அதிக மக்களை கொண்ட ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சியாக இது இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தன்னுடைய ஒரு முழுநேர பணியாகவே அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அவங்கள வச்சு அவங்கள கட்சிக்குள்ளே இணைச்சி ஒரு கட்சி நடத்துறது அப்படிங்கிறதும், ஒரு ப்ராப்பராக ஒரு வெகுஜன மக்களாக இருப்பவர்கள், சமூக ஆர்வலராக இருப்பவர்கள், ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, லைக் இந்த மாதிரி மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் இருக்கிறாங்க, அரசியலை சாராதவர்கள், இவங்களை வச்சு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுவார், எம்பி என்ன பண்ணுவாங்க, உள்ள என்னென்ன, அப்போ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுன்றதுக்காக தான் இந்த பயிற்சி மையம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இங்கேருந்து படிச்சுட்டு தான் ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து வர எம்எல்ஏ எம்பிஸ் அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாருன்னா, அப்போ இது ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸை என்ன சொல்கிறது, ப்ராப்பரான பேஸ் அமைச்சிடணும், அதில் இதை கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. இப்போது இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களினுடைய வெற்றிக்கு காரணம் ஜென்சி பாலிடிக்ஸ் தான். அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறதும் ஜென்சி பாலிடிக்ஸ் தான். ஆனால் 2 ஜென்சி பாலிடிக்ஸ்லேயும் அந்த ஜென்சியை எந்த பாதையில் கொண்டு போகிறாங்க, எந்தெந்த இவங்க என்னென்ன அறிவுகளை புகுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ஐ மீன் 2 வழி இருக்கு இல்லையா, அந்த வழி முக்கியமானது இல்லை. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால ஜென்சி தலைமுறையினர் நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, டிபேட் ஷோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சட்டசபை நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னாலும் கூட விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுற ஜென்சி பாலிடிக்ஸ் அந்த ஜென்சி தலைமுறையினர் ஒரு அரசியல் புரிதலோடு ஆதரிக்கிறாங்க. ஆனால் அரசியல் புரிதலோடு ஆதரிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவரை ஒரு ஜென்சி தலைமுறையினர் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க அரசியல் புரிதலோடு ஆதரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி. அதே நேரம் இப்போ இருக்க ஜென்சி தலைமுறையினரில் கூட சரி இப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை பயிற்று வச்சிடுற, அவனுக்கும் அரசியலில் ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அவன் பாரம்பரியமாக இருக்கிற ஒரு கட்சியில் உறுப்பினராக சேரணும், சேர்ந்து முடிச்சுட்டு கீழேருந்து ஆரம்பித்து படிப்படியாக லைக் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய வழின்னு ஒன்று இருக்குது. அந்த வழியே பெரிய கஷ்டம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே நிறைய பேர் அரசியலுக்கு போக மாட்டாங்க. அந்த பாரம்பரியமான ஒரு விஷயமே அது அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாரம்பரியமான சிஸ்டமையே கரப்டட் நினச்சிட்டு தானே அவங்க போகாமல் இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு பயிற்சி மையம் மாதிரி ஒன்று வச்சு நீ எங்கே ஜாயின் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. இல்லை இது எப்படி தெரியுமா இருக்கு, திமுக அதிமுகவுடைய திராவிடத்தை விஜய் பேசுகிறார், பெரியார் பேசுகிறார் இல்லையா. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒருத்தர் சீமானவர்கள் தான் அரசியல் பயிற்சி பட்டறையெல்லாம் அதிகமாக வச்சு செயல்படுத்தின ஒரு நபர். அந்த மாதிரி நான் முதல்ல கொள்கைக்குள்ளே, ஏன்னா விஜய் அவர்கள் பண்ண பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் விமர்சனம் பண்ணுறது என்ன அப்படின்னா அரசியல் படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. பேசிக்காக பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க, அதனால் தற்குறித்தனமாக பேச மாட்டாங்கன்ற விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை அண்ணாமலை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரோன்ற ஒரு விஷயமும் இதில் நல்லா கவனிக்க முடியுது. அதனால் சீமானா அவர்களுடைய ரெப்ளிகாவாக முதல்ல அந்த பயிற்சி பட்டறையை ஏற்படுத்தி அவங்க அரசியலில் என்ன கற்றுக் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி அந்த ஒரு பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீ எக்ஸாமுக்கு நேராக போய் உட்காருங்கன்றதெல்லாம் செய்கிறார் போல். அதாவது நவீன சீமானாகவும் நவீன அதிமுக திமுகவும் அண்ணாமலை விஜய் வராங்களோன்ற சந்தேகமும் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அது இப்போ நீங்கள் சொல்கிறது போல தான். இப்போ அப்படி வர்ற அண்ணாமலை அவர்கள் இப்போ இதில் ஃப்யூச்சர் இன்னமும் இப்போ நம்மளுக்கு இன்னமும் ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் இன்னும் தெரிய வரணும் அப்படின்னா அவர் தன்னோட கொள்கைகள், கட்சியினுடைய பெயராக இருக்கட்டும், முக்கியமாக கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்லும் போது தான் நம்ம அடுத்தடுத்து அவருடைய கொள்கைகள்லாம் என்ன இப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ப்ராப்பராக எந்த வழியில் போகல. அவர் சொல்லிட்டார்ல, தேசியத்தை மையப்படுத்தி அரசியல் நகர்த்துறாரு. அவர் லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ளே வரல. ஏன்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட தேசிய கட்சிகள் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளும் மொழியில் பேசியதே இல்லை, இந்த நம்பிக்கையை மாற்ற முயன்றேன், நமது மூத்த தலைமையுடனான உரையாடல்களுக்கு பிறகு தமிழ்நாடு தொடர்பான நமது பார்வைகள் ஒத்துப்போகவில்லைங்கிறாரு. தேசியத்தையும் எடுத்துக்கிறாரு, அதே நேரத்தில் தேசிய தலைவர்கள்ட்ட பேசி அது எங்கள்கிட்ட முரண்பாடாக இருக்குன்றதையும் சொல்கிறாரு. இது எப்படி பிஜேபியோடைய ஒரு கிளையாக வரப்போகிறாரா, இல்லை புது தத்துவங்களை கொண்டு சேர்க்க போகிறாரா, இல்லை ஏற்கனவே இருக்கிற தத்துவங்களை விஜய் அவர்கள் எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லி பட்டிட்டிங்க நீங்கள் எடுத்து வந்தாரோ அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறாருங்கிற நிறைய கேள்வி வருது இல்லை. இது எப்படின்னா தமிழ்நாட்டை இப்போ இருக்கிற தேசிய கட்சிகள் எதுவும் தமிழ்நாட்டை மையப்படுத்தியிருக்கா, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதாக இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி அந்த தேசிய கட்சியாக அகில இந்திய அண்ணா திராவிட அது எதுக்காக அகில இந்திய சேர்த்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஆனால்
இப்போ தமிழ்நாட்டை மையப்படுத்திய ஒரு தேசிய சக்தியாக அப்படின்றது அவரோட நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம அந்த பார்வையில் பார்ப்போம். இப்போது ஆனால் இதில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் இதில் சில விஷயங்கள் நம்ம முன் வச்சுருவோம். இதில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் முன் வச்சுருவோம். தனி மனித புகழ்பாடும் கட்சி அல்ல. அதாவது இப்போ இருக்கிற கட்சிகளில் இருந்து எப்படிலாம் வேரி ஆகும், எப்படிலாம் வேறுபடுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்ல. தனி மனித புகழ்பாடும் கட்சி அல்ல. இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாமே அந்த தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. காமன் மேன் பாலிடிக்ஸ், நாட் அ கல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றாரு. ஸோ இங்கே விஜய் அவர்கள் வரும்போது இந்த கல்ட்டுன்ற வார்த்தையெல்லாம் விஜய் அவர்கள் வரும்போது தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ வந்து காமன் மேன் பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகளை எடுத்து பாருங்கள், பிரதானமாக நம்ம அந்த தலைவர்களை சொல்லிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸாக இருக்குன்றாரு. இப்போ அண்ணாமலை தலைவர் இருக்க மாட்டார் அந்த கட்சிக்கு? இல்லை இருப்பார். ஆனால் அவர் வந்து எப்படி சொல்ல வர்றாருன்னா, கீழே இருக்கிறவங்களையும் நான் வளர்த்து விட்டுருவேன், அவங்களே தலைவராக்கிடுவேன் அப்படி தான் சொல்ல வர்றாரு போல. அண்ட் மோரோவர் வந்து ஒருத்தர் தலைவராக இருக்கிறாங்க, இல்லை அந்த பிரதான தலைவருக்கு கீழே இருக்கிறவங்களும் ஒரு முக்கியமான தலைவர்களாக, இரண்டாம் கட்ட தலைவர்களாக உயர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க கண்டினியூவாக வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ மினிஸ்டர்ஸாவோ கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட இடம்னு ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வரவே முடியல. அவங்க மரணிக்கும் வரை, இல்லை அவங்க அரசியலிருந்து ஓய்வு பெறும் வரை, இல்லை மாற்றுக் கட்சிக்கு போகும் வரை. ஆனால் இவர் அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறார், ஒரு மாற்றத்தை வைக்கிறார். நிரந்தர எம்எல்ஏ எம்பி இப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்புகள்லாம் உடைக்கப்படும், புதியவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, புது ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எந்தளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது, இப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அது வரும்போது தான் தெரிய வரும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அப்புறம் நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. அண்ட் மோரோவர் அந்த பதவிகள் ஒருத்தர் இத்தனை முறை தான் இருக்கணும் அப்படின்ற வரம்பு நிர்ணயிக்கப்படும் அப்படின்றாரு. எல்லா கட்சியிலுமே இருக்குல்ல? இல்லை, ஒருத்தருக்கு ஒரு முறை மாறுது. சில கட்சிகளோட அது மகிழா விதிப்படியே சில கட்சியில் ஒருத்தர் 2 முறைக்கு மேலே தலைவராக இருக்க முடியாது. அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட்லாம் நிறைய கிரைட்டீரியா செட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறாங்களா? அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நடைமுறைகளை வச்சிருக்கிற கட்சிகள் ஆளவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதுல அது அவங்க ஆண்டாங்கன்னா நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஓ ஆமாம், அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதில் என்ன புதுமை இருக்குது? அண்ணாமலை ஆள போகிறாரு அப்படின்னா அப்படி சொல்ல வரல. அது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. நான் அப்படி சொல்ல வரல. ஸோ இதில் வந்து நாம் யாருக்கும் போட்டி கிடையாது, இந்த மாதிரி வரம்பு நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிறது. நாம் யாருக்கும் போட்டி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்குறேன். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. நம்மளோட எதிரி யார் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அதிமுகவே திமுக எதிரி அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு வந்த ஒரு கட்சி. ஸோ இந்த மாதிரி இப்போ விசிக அவங்க வராங்கன்னா இப்போ சாதியவாத மதவாத கட்சிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இவர் ஆனால் யார் எதிரின்னே சொல்லலை, யாருமே எதிரி கிடையாது அப்படின்றார். அப்போ இவருக்கு வந்து பாஜகவுடைய சித்தாந்தத்தை உடைய அந்த இந்துத்துவ சித்தாந்தமும் சரி வரும், திராவிட சித்தாந்தமும் சரி வரும், தமிழ் தேசியமும் சரி வரும், இந்திய தேசியமும் சரி வரும்னா இது என்ன மாதிரியான இது? இல்லை, ஏன்னா எதிரி யாருன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு தெரிஞ்சிடும்ல. ஓ, அங்கே இருக்கிறார் அண்ணாமலை. இப்போ இந்த இடத்துல வந்து யாருன்னு அவர் சொல்லிட்டாங்கன்னா நான் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்றத அவர் இன்னும் சொல்லலை. எக்ஸாக்டாக ஒரு மாற்றம் கொடுப்போம், நாமும் மாறுவோம், மாற்றுவோம் அப்படின்ற விஷயத்தை தான் அவர் கொண்டு வராரு. ஆனால் இதில் ஸோ இந்த விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. யார் எதிரிங்கிறத அவர் டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்படி டிஃபைன் பண்ணால் அவரோட பாத்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் யாரும் எதிரி இல்லை அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாரு. ஸோ ஜென்சி முதல் வயதானவர் வரை அனைவரையும் உள்ளடக்கிய காலத்திற்கேற்ற அரசியல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ அப்புறம் தான் இந்த அப்துல் கலாம் சென்டர்ஸு, ஸோ அதில் பயிற்சி மையம், அப்புறம் சிஎம் மினிஸ்டர்ஸ். ஏன்னா அவர் எதுக்காக அந்த பயிற்சி மையம் வைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு மாற்றம் வரணும்னா கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா படிநிலைகள்லேயும் மாற்றம் இருக்கணும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லா படிநிலைகள்லேயும் வரணும். அப்போ மாற்றம்ன்றது எல்லா படிநிலைகள்லேயும் வேணும். அப்போது அவர் சொல்கிற ஒரு லைன் பாருங்கள், ஒரு சிஎம்ஓ மினிஸ்டரோ எம்எல்ஏக்களோ இப்படின்னு படிப்படியாக பதவியில் இருக்கிறவங்க அவங்க நினச்சா மட்டும் மாற்ற முடியாது ஒரு தமிழ்நாட்டை. உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற 30,000த்திற்கும் மேற்பட்ட அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, பிரதிநிதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்க வரைக்கும் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து மாற்றினா தான் தமிழ்நாடு மாறும்.
அப்போது நான் மேலே இருக்க சிஎம்லேருந்து கீழே இருக்கிற நார்மல் பஞ்சாயத்தில் இருக்கிற நார்மலான ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஊழியன் வரைக்கும் மாற்றத்தை விரும்புகிறவனா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த, அதனால தான் இந்த பயிற்சி மையம்லாம் ஏற்பாடு பண்ணி மக்களை உள்ள அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து அந்தந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளாக்கி இந்த மாதிரியான ஒரு பாத்தை நோக்கி தான் அவர் போறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் இந்த மாதிரியான ஒரு பாதையை அவர் வகுக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் காலத்திற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல, நம்ம அதை பார்க்கணும். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய விஷயங்கள்ல அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாமே ஓகே தான். கொள்கையை பற்றி சொல்லலை, யார் எதிரின்னு சொல்லலை, பாஜகலேருந்து வெளியே வந்தாங்க, அது சில ஒரு மூடி அதாவது மறைக்காத மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நான் பேசி பார்த்தேன், செட் ஆகலை, தமிழ்நாட்டுக்கு செட் ஆகலை, தமிழ்நாட்டுக்கு பாஜக செட் ஆகலைன்றதுனால அண்ணாமலை வேறு மாதிரி களம் இருக்கிறாங்கன்ற கேள்வி வருது. கொள்கை சொல்லாதனால அப்படி என்னதான்டா புதுசாக சொல்ல போகிறான்ற கேள்வி வருது. அப்துல் கலாம் தூக்கிட்டு வர்றதுனால இளைஞர்களுக்கு ஓகே, ஜென்ஜி கிட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்றது புரியல உண்மையிலே. ஏன்னா அவர் உள்ளபடியே அவர் வந்து ஏவுகணை மனிதர், எல்லாமே நமக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. பட் என்ன கான்டாக்ட்ஸில் என்ன கொண்டு வரப்போகிறோம் ஒரு தெளிவே இல்லாத மாதிரி இருக்கேன்ற ஒரு சந்தேகம் தான் நமக்குள்ளே வருது. இல்லை, அது வந்து நம்ம அவரோட கொள்கைகளை தான் நான் சொன்னபடி கொள்கைகள்லாம் சொல்லிட்டாருன்னா தெரிஞ்சிடும். அந்த கொள்கைகளையும் கூட நம்ம எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த கொள்கைகளை டெரைவ் பண்ணுவோன்ற. யாருமே போட்டிலாம் இப்போ யார் கூட போட்டி போட போகிறீங்கன்னு கேள்வி வருதுல்ல. இல்லை, அதுதான், அது படிப்படியாக தான் அறிவிப்பார். முதல் ஒரு லைவ் வீடியோலேயே அறிவிச்சிருவாரா? சரி, அவர் இப்போவும் கூட அவர் சொல்கிறது, இந்த ஒரு அமைப்புன்றத, ஒரு அரசியல் இயக்கம் அப்படிங்கிறத இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இது சரியான நேரம், எல்லாருக்கும் அந்த பயிற்சி கொடுத்து அந்த சரியான நேரம் வரும் பொழுது, எல்லாரும் தயாராகிட்டாங்கன்ற நிலை வரும்போது நான் அதை அரசியல் கட்சியாக மாற்றி, ஆனால் கண்டிப்பாக அதை அடுத்து வர தேர்தலுக்கு முன்பாக அது நடக்கும், அடுத்து வர தேர்தலில் கண்டிப்பாக என்னுடைய கட்சி போட்டியிடும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். ஸோ இது அரசியல் கட்சியாக இன்னும் ஒரு அறிவிக்கலை, ஒரு அரசியல் இயக்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. அந்த இயக்கத்தில் இப்போ அவர் ஒரு பேஜ் ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் 3-5 அந்த அதாவது 3 மணி வரைக்குமே நிலவரப்படி பார்க்கும்போது 4,23,596 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி விஜய் அவர்கள் வந்து திமுக அதிமுகலேருந்து ஓட்டை உருவினாரோ, அந்த மாதிரி பாஜகவிலிருந்து வந்த ஒருத்தர் பாஜகவுடைய ஆட்களை எல்லாம் உருவி எடுக்கிறாருங்கிற மாதிரி தான் பேசப்படுகிறது. இப்போ அண்ணாமலை விலகினதை பற்றி பாஜகவில் பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவரம் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை, அதான் நயினார் சொல்கிறாரு, அண்ணாமலை போனதுனால பாஜக இந்த பாஜக இல்லை. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நம்பி தாங்க நாங்கள் பாஜக வந்தோம், நீங்கள் மாற்றுவீங்க, நீங்கள் வந்து பிரதமர் மோடியை மையப்படுத்தி தான் நீங்கள் நகர்ந்தீங்க, அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் நீங்கள் கவனித்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா யார் வந்து லீட் பண்ணுவாங்கிற மாதிரி நிறைய ஆதரவும் இருக்குது, அதே போல் ஆதங்கமும் நிறைய இருக்குன்ற நிறைய பேர் வந்து பாஜகலேருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் விலக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் அந்த காரில் முன்னாடி கொடி கட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கழட்டுறாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. 2021 4 சீட்டு வாங்கின பாஜக 2026 1 சீட்டு. ஏன்னா அப்போ வந்து அண்ணாமலை இருந்தார், இப்போ வந்து நயினார் இருக்கிறார். நயினாருங்கிற தானே ஒரு அதிமுகக்காரர், எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரம்பத்துலேருந்து அதிமுகக்காரர், அதனால் அது சரி வரல அப்படிங்கிற கட்சியினுடைய தலைவர்களே மாற்றக்கூடிய வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் வந்துட்டு கொஞ்ச நாள் மாற்றிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் இப்படி அண்ணாமலை வெளியே வந்தாருங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ச்சி வைக்கிறாங்க. அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 2021 அரவக்குறிச்சி அசம்பிளி எலெக்ஷனில் அரவக்குறிச்சியில் பாஜக சார்பில் போட்டிட்டார். 68,553 வாக்குகள் பெற்று திமுகவுடைய வேட்பாளர் இளங்கோவுக்கிட்டேருந்து தோல்வி அடைஞ்சார். வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டால் 38.71%. அது 2024 மக்களவைத் தேர்தலை எடுத்துக்கிட்டாங்கன்னா தனிச்சு களம் பண்ணாங்க இல்லையா, இவங்க பாமக அமமுகன்ற கூட்டணி வச்சு களம் கண்டாங்க கோவையில். ஆமாம், கோவையில் பாஜக சார்பில் போட்டிட்டார். 4,50,132 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் அதுவும் தோல்வி தான். ஆனால் 2 பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா 68லேருந்து கிட்டத்தட்ட 68,553 வாக்கில் இருந்து அப்படியே ஒரு 4,50,000 வாக்குங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கிராஜுவலாக போனாலும் பர்சன்டேஜ் மாறினாலும் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல, இன்னைக்கு எப்படி சீமானவர்களுடைய பேச்சை பார்த்து இளைஞர்கள் கவர்றாங்களோ, விஜயருடைய பேச்சை பார்த்து எப்படி கவர்ந்தார்களோ, அதே போல் இப்போ அண்ணாமலைக்கும் ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்றது நம்மளால் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த 4 லட்சம் இன்னைக்கு இப்போ எனக்கு நான் கவனிக்கும் போது ஒரு 5 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிற நேரத்தில். இவ்வளோ பேர் எப்படி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இவ்வளோ இளைஞர்கள் கூடுறாங்க அப்படின்னா, பாஜகவும் நீட்சியாக அல்லது பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை உருவிட்டு இவர் புதுசாக ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதாங்கிற நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாகுது. நீங்கள் சொன்னது போல் கொள்கையை சொல்லிட்டாலோ இல்லை வந்து எதிரிகள் யார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாலோ அண்ணாமலை யாருங்கிறத
நம்ம வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். இப்போ வரைக்குமே அவர் வந்து மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியல. பாஜக சைடில் குதிப்பா, அதாவது வலதுசாரி சைடில் குதிப்பாரா இல்லை இடதுசாரி சைடில் குதிப்பாரா, இல்லை வந்து கமலஹாசன் மாதிரி மையத்திலே ஓடுவாராங்கிறதுல, கமலஹாசன் மையம் இல்லை மையத்திலே ஓடுவாராங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அதுக்கான விடையெல்லாம் நீங்கள் சொன்னது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு பாஜகவையும் எதிர்க்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட்டே எங்கே வருதுன்னா, ஒரே ஒரு விஷயத்துல அவர் இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமா அவர் பேசியிருந்தார். ஆமா, அதை அப்போஸ் பண்ணியிருந்தார். அந்த அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டுக்கான ஒரு குரலாக, ஐ மீன் பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கான ஒரு குரலாக இப்போ புரிந்து கொள்ளப்பட்டது. இது போக இன்னும் எல்லா இடத்துலையும் அவர் எதிர்ப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த முடிவுக்கு அப்புறமா நிறைய சந்தேகங்களை கிளப்புவாங்கல்ல. இப்போ சமூக வலைதளங்கள்ல அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரைட்டு, இவர் பண்ணுறதை பார்த்தா இப்படி தான் இருக்குது, இவர் பண்ணுறதை பார்த்தா இப்படி தான் இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா. சொல்கிறது என்னன்னா, இவர் அமித்ஷாவினுடைய வேறொரு முகமூடி இல்லை அப்படின்ற ஒரு உதயநிதி அவர்கள் தான் அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கிற விமர்சனம் கூட இருக்கு. அதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து அமித்ஷாவினுடைய வேறொரு முகமூடி. இப்போ பாஜக வந்து பாஜகவாக தமிழ்நாட்டுக்குள் கால் ஒன்ற முடியவில்லை. அப்போது ஏன்னா நான் முன்கூட்டியே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொன்னேன், பாஜக தமிழர் அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே தனித்து போட்டியிட்டோன்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா. அந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமான லைன். இப்போது என்ன இருந்தாலும் பாஜக இங்கே ஒரு மாநில கட்சியாக பல்வேறு நிறைய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே தலைவராகலாம் போட்டு இது பண்ணாலும் பாஜகன்றது ஒரு தேசிய கட்சிப்பா, அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுப்பா இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட வெற்றிக்கு இன்னும் வெற்றியை கொடுக்காது, காலூன்ற முடியாமல் இருக்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்களை மக்கள் எல்லோரும் ஒரு பாஜகவினராக பார்க்கல. தமிழ்நாட்டெல்லாம் பார்க்குறாங்களா? பாஜகவில் இருந்த வரைக்கும், பாஜகவில் இருக்கும்போதும் கூட அண்ணாமலை அவர்களை ஒரு 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 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், ஐ மீன் அந்த ஒரு தமிழர் அடையாளம் அவர் மென்ஷன் பண்ணுறாருல, அந்த தமிழர் அடையாளம் அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவரை பாஜகன்ற அந்த 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 ஒரு ஸ்டிக்கர் இல்லாமல், ஆனால் நம்மளுடைய ஒரு ஆளாக அவர் தமிழ்நாட்டில். இப்போ பாஜகவோட விஷயம் என்ன, ஒன்று நான் நிற்கணும், இல்லை என் பேச்சை கேட்குற ஒருத்தர் அந்த ஒரு மாநிலத்தை ஆளணும், அதுதானே. அப்போது அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு ஆளா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. சிம்பிளாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பாஜகவால் அறிமுகப்படுத்தப்பட்டு பாஜகவால் வளர்க்கப்பட்ட ஒருவர் தனிக்கட்சி தொடங்கினால் இவரின் அரசியல் யாருக்கு ஆதரவாக இருக்கும், பின்புலத்தில் யார் இருப்பார் அப்படின்ற கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. நியாயமான ஒரு கேள்வி. இதுதான் சந்தேகத்தை எழுப்புறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மேஜராக ரெண்டு விமர்சனத்தை நான் பார்த்தேன். ஒன்று, பாஜகவால் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அமித்ஷா இறக்கியிருக்கிறார் அப்படின்னா பாஜகவால் கால் ஒன்ற முடியல, வேற ஒரு வழியில் ட்ரை பண்ணுவோம், வேற ஒரு கேட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம். அல்லது விஜய் அவர்களுடைய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் அதை நீங்கள் ஈடுகட்டணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு சர்ச்சை நாயகனை களத்தில் இறக்கி விட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இணையாக அல்லது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய இளைஞர்களை கவரக்கூடிய விதத்தில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜயை எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு ஒரு ஆளை இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவை சார்ந்தவர்களோ இல்லை வந்து அதிமுகவினரோ, அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே அண்ணாமலை ஒரு ப்ராடக்டாக உருவாக்குறாங்களான்ற விமர்சனமும் இருக்குது. இந்த ரெண்டு விமர்சனத்தில் எது உண்மை எது பொய், இல்லை இப்போ ரெண்டுமே பொய்யா இல்லை ரெண்டுமே உண்மையாங்கிறதெல்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கின்றது. அண்ட் மோரோவர் வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, 2026 தேர்தல் முடிவுகள் யாரும் கணிக்க முடியாத வகையில் புதிதாக கட்சி தொடங்கி வந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலையால பாரம்பரியமாக இருக்கிற அரசியல் கட்சிகளினுடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து பொய் அப்படின்னு நிரூபித்த ஜென்சி தலைமுறையினர் தான் அது காரணம். அப்போது இந்த 2026க்கு அப்புறம் இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது மூலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை அடுத்து நம்ம படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அதில் இனிமேல் பயணிக்கணும்னு எடுத்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜென்சி பாலிடிக்ஸ். திமுகவே வந்து ஜென்சி இதை வச்சு கூட்டம்லாம் போட்டாங்க இல்லையா, அது காரணமே அதுதானே. அப்போது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதிமுக திமுக இந்த பாரம்பரியமாக இருக்கிற கட்சிகள், அதில் இருக்கிற தலைவர்கள் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து என்ன தான் பேசினாலும் என்ன தான் பண்ணாலும் இப்போ இருக்க ஜென்சி தலைமுறையினர்கிட்ட போய் ரீச் ஆக முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ அதை வந்து அண்ணாமலை வச்சு இப்போ இல்லை நான் சொல்கிறேன், இப்போது அப்போ கூட திமுகவில் வந்து உதயநிதி இல்லையா,
அப்படின்றத கேட்கலாம். இப்போ உதயநிதி அடுத்த கட்ட தலைவர் தானே, அவர் ஜென்சி தலைவர். இப்போ ஜென்சி தலைவர், ஜென்சிகளுக்கான அவர் போய் ரீச் ஆகிற தலைவர்னு பார்க்கக்கூடாதா அப்படின்னா, அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த திமுக பாரம்பரியம்ன்ற ஒரு மிகப்பெரிய பார்வை அவர் மேலே, வாரிசு அரசியல், அவர் ஒரு வாரிசு தலைவர் அப்படின்ற பார்வை இருக்குது. ஸோ அதுவும் ஜென்சி கிட்ட போய் கை கொடுக்குமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இப்போது விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னா புதுசாக வந்தவர், அவருக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இது இருக்குது, அவருக்கு கை கொடுத்தது இந்த ஜென்சி பாலிடிக்ஸ், சோஷியல் மீடியா. ஸோ இது எல்லாமே கை கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ இதுக்கு மாற்றான தலைவர் யார் காட்டுங்க? அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் இருந்தார் இல்லை, யாருமே இல்லையே. சீமானும் பல வருஷமா அரசியல் தலைவராக இருக்கிறவர் தான். அவரது இப்போ அவரோட டாக்டிக்ஸோ இல்லை அவரும் இப்போ இருக்க ஜென்சி தலைவர் மத்தியில் போய் ரீச் ஆகலை. ஐ மீன் விஜய் அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தானே இருந்தது. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறதுன்றது, அப்போ எப்போவுமே ஒரு ஹீரோனா ஒரு வில்லன், இல்லாட்டி ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கணும். இப்போ விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஆக்சுவலி யாரும் இல்லாமல் இருந்தாங்க. நான் அப்படி பார்க்குறேன். மேபி இது தவறாக இருந்தால் பரவாயில்ல, அது உங்களோட ஒப்பீனியன் இருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் அப்படி இருக்குது. விஜய்க்கு மாற்றுன்றது இப்போ இருக்க ஜென்சி பாலிடிக்ஸ்ன்ற புள்ளியிலிருந்து பார்க்கும்போது விஜய்க்கு மாற்று யாரும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை வந்திருக்கிறாருன்னு பார்க்குறேன். இதை பாஜக சரியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க இருக்கலாம் மேபி. என்னை கேட்டால் இப்போ திமுக அதிமுகவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு தலைவர் தான் அவர். அது நம்ம 1000 விமர்சனங்கள் வச்சாலும் வாரிசு அரசியல் அப்படி சொன்னால் கூட உதயநிதி அவர்களுடைய வேலைகளை நம்ம களத்திலிருந்து நாங்கள் பார்த்துருக்கிற அடிப்படையில் அவர் பொட்டன்ஷியல் உள்ள தலைவர். சீமான் அவர்கள் பொட்டன்ஷியல் உள்ள தலைவர். ஆனால் அவருடைய வியூகங்கள் இல்லை, அவங்களோட தரத்தை நான் சொல்லலை, ரீச் ஆகிறத சொல்கிறேன். ஆள் இல்லைங்கிறது ஒரு ஏதோ வெற்றிடமாக இருக்கிற மாதிரில இருக்குது ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதுக்காக சொல்கிறேன். இல்லை, நான் சொல்கிறது ஆனால் இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன போல் உதயநிதி அவர்களுக்கு வாரிசு அரசியல்னு ஒரு முத்திரை குத்தி நம்மளால் ஓரம் கட்ட முடியும். சீமான் அவர்களுக்கு இவர் பேசிகிட்டே தான் இருப்பார், பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார், முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார், வெற்றி அடைய மாட்டான்னு சொல்லி உத்தரவு கட்ட முடியும். அப்போ பார்க்கும்போது எம்டியாக இருக்குது. அந்த இடத்த அண்ணாமலை ஃபில் பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. எஸ், ஓகே. ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. மேபி இப்போ நடுவில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் யாரும் இன்னும் புதுசாக தொபுக்குடின்னு ஒரு பெரிய அரசியலில் குதிச்சு ஒரு பெரிய மாஸ் க்ரௌட் இருக்கிற ஒருத்தர் அரசியலில் குதிச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து அப்படி வராரு, அதுமாதிரி ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எதுவும் நடக்காத பட்சத்தில் இப்போ இருக்கிற நிலையே தொடர்ந்துச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் சொன்னபடி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் தொடர்றாருன்னா, நான் யோசிக்கிறேன் 2031 தேர்தலில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி தான் இருக்கும். ஓகே, பாப்போம், பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். மேபி அது நடுவில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் நடக்காமல் இருந்துச்சுன்னா, பட் பார்க்கலாம். ஸோ இதில் ஆனால் மொத்தத்தில் இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி 2031 இப்படியே போணுச்சுன்னா 2031 விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு இருக்குமோ, அதே போல் 2031 தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் பெருசாக கேமில் இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயங்களில் அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோட பார்வையும் கருத்து என்ன? கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.